இஃப்தாருக்கு சுகரே சேர்க்காம ஏதாவது ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 12 பாதாம், 10 கேஷ்யூ, 6 டேட்ஸ் இதை வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு சோக் பண்ணி எடுத்துக்கிறேன் ஹாட் வாட்டரில். இப்போ அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு வேணுன்ற ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். நான் பனானா, ஸ்ட்ராபெரி அப்புறம் ஆப்பிள் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இதோட 2 டம்ளர் பால் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதோட நான் சியா சீட் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக சப்ஜா சீட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு ட்ரிங்க். இது இஃப்தாருக்கு மட்டும் இல்லை, ஷஹர் டைம்லேயும் எடுத்துக்கலாம். அந்த டே ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நமக்கு. நான் செஞ்ச இதே மெஷர்மெண்ட்டோடு செஞ்சிங்கன்னா 3 பேருக்கு குடிக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அதோட இஃப்தாருக்கு எங்கள் வீட்டில் டேட்ஸு, ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அதோட பள்ளிவாசலில் வாங்கின நோம்பு கஞ்சி, அப்புறம் ரோஸ் மில்கில் வாட்டர் மெலனும் கட் பண்ணி ஒரு ட்ரிங்க் செஞ்சுருந்தேன். அதோட உளுந்து வடையும் பருப்பு வடையும் செஞ்சுருந்தேன். இதுதான் எங்கள் வீட்டில் டே 3யோட இஃப்தார் ஸ்பெஷல். இந்த இஃப்தார் ட்ரிங்க் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.